ஹலோ, இமானுவேல் பேசுறேன்யா. வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நீ நல்லா இருக்கிறங்கிற. புரியல. நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ற. நல்லா அப்போ இல்லாம எப்படி போன் பேசுவாங்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரியாயிட்டு அது சரியாயிட்டு. சரியாயிட்டா? ஆ, சரிப்பா. எங்க இருக்கிற நீ? சித்திரம்ல இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன், திருச்சிரம்பூர்ல இருக்குங்கிற. மெட்ராஸ் போல. ஆ. இது திரு- நோட்டீஸ் ஒட்ட வேண்டிய வேலை அதிகமாயிட்டு, ஆ. ஆள் யாரும் இல்ல, அதான் ஒட்டுற மாதிரி ஆயிட்டு. சொல்லுங்க. ஆள் இல்லையா உனக்கு? ஆள் இல்ல? எல்லாம் கோயில் திருவிழால நாளைக்கு இன்னைக்கு கோயில் திருவிழா அது எதுன்னு போயிட்டானுங்க. என்னய்யா, விசிகால இருந்துருக்கிற, அடுத்து மம்தா பானர்ஜி இருந்திருக்க, நிறைய ஆள் உண்டு இருக்குன்னு ஆசையா இருந்துக்கிறோம், கடைசியில ஆள் இல்லைங்கிற நீ. நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு ஆள் இல்ல, கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பாளர்லாம் இருக்காங்க. கட்சி உறுப்பினர் தானே நோட்டீஸ் ஓட்டினா தானே கட்சிக்காரன். விடுதலை சிறுத்தைலாம் நான் இல்லையே. இருந்தேன்னு விடுதலை சொன்னாங்க. சிறுத்தை கட்சியே நமக்கு பிடிக்காத. அதை பத்தி உங்களுக்கு என்னென்ன வேணும்ப்பா? இல்ல, மெட்ராஸ்ல இருக்கிறியா? எங்க இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். சென்னை தான் போக வேண்டிய இருந்தது, நீங்க போக முடியல. ஆ. சொல்லுங்க. சரி சரி, மீட்டிங் எல்லாம் போட்டீங்களா? ஆனந்த் தலைமையில, அன்னி தலைமையில எல்லாம் வேணாங்கிறீங்களா? அது மேல உள்ள பிரச்சனை, அது நமக்கு தேவையில்ல. திருவாரூர் மாவட்டத்துல கேள்விப்பட்டேன், உங்க ரெக்கார்ட கேள்விப்பட்டேன்னா ஆ, அன்னி தலைமைலாம் தெரியல, எங்க தலைமை தான் சொன்னீங்க. ஆ. நாளைக்கு அந்நிய தலைமைன்னா அது தலைமையில முடிவு பண்றதுல நம்ம எப்படி தலைமை இது முடிவு பண்ண முடியும்? நாளைக்கு நீனே கஷ்டப்படுற, கட்சி கஷ்டப்பட்டு இருக்கிற, உன் வீட்டு சொத்தெல்லாம் வித்து கஷ்டப்படுற, உன்னே ஒருத்தவன் சாதி வரியம் வெட்டி கொண்டு புறமா பொண்டாட்டி பிள்ளை வீதுல என்ன யாரையா கவர்ந்து பண்றது? அது பாத்துக்கலாம். அது அந்த அளவுக்கு பாத்துக்கலாம்ல. அடுத்த கட்சிக்காரன் தான் கவர்ந்து பண்ணணும், சொந்தக்காரன் கவர்ந்து பண்ணுவான். அப்படியே உன் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நாங்க பிள்ளைய வேற ஆளு தலைமையில போனாக்கா அது எவ்வளவு பெரிய கொடுமை. புரியல. இப்போ நீ கட்சியில கடைசி அருள் திருத்தமுள்ள பயங்கரம் கஷ்டப்படுற, பொருளாதாரம் எல்லாம் சமூகத்துக்காக இழக்கிற. ஆ, உனக்கு ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இருக்கிற, உன்னை சாதி இந்துக்கள் வெட்டி கொண்டுறாங்க. சரி. அப்ப கொல்ற சமயத்துல அவனை கட்சிங்கிறது ஒரு போதையில மனுஷன் மாத்தி போடுறான். ஆ. அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கஷ்டப்படுற போது உன்னை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொண்டாட்டி பிள்ளை கவர்ந்து பண்ணுவாங்களா, இல்ல தலைமைய பாத்துட்டு போவாங்களா? அது நீங்க கேக்குற மீனிங்கே எனக்கு புரியலையா? பொண்டாட்டி பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு அவங்க வீட்டுல ஃபேமிலில பாத்துப்பாங்க. ஃபேமிலில பாதுகாக்குவாங்க. கட்சி இப்போ என்னையே யாரையும் வெட்டி கொண்டுட்டாங்கன்னா வச்சுக்கலாம். தம்பி, நீங்க உழைச்ச கட்சியில சமூகத்துக்காக நீ வேலை செஞ்சிருக்க, சமூகத்துக்கு எல்லாம் இழந்திருக்கிற. அப்படி நீ உன்னை தற்கொலை பண்ணிடுறாங்க, இது மர்டர் பண்ணிடுறாங்க. சாரி, மர்டர் பண்றாங்களா? மர்டர் பண்ண போறீங்களா? மர்டர் பண்ணிடுறாங்கயா. அப்போ நீங்க கேக்குற விதமே சரியில்லையா? இல்ல பண்ற மாதிரி இல்ல பேசுறீங்க. நான் ஏன் பண்ணிட்டு ஏன் பாவத்தை நான் அனுபவிக்கணும்? நான் என்ன இது நரகத்து போட ஆசைப்படுறேன்னா? சொல்லுங்க. அதே மாதிரிக்க மாநில தலைவர் ஆம்சாங் செத்தானா ஒரு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நீ பிள்ளைய கட்சி போறவன்னு தலைவர்னு தேர்வு பண்ற. அவங்க தேசிய தலைவர் பெகன்ஜி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அந்நியார் அறிவிச்சிருக்காங்க. அங்க உள்ள பிரச்சனை நமக்கு தேவை, எனக்கு தேவை இல்லாத வேலை. தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அருள, நான் சொல்றது கேளு. நாங்க 15 வருஷமா தலைமை சொல்றதுதான் கேட்டு இருந்தோம். அதுல கல்யாண சுந்தரம் வந்தாரு, இளமான் சேகரம் வந்தாரு, எல்லாருமே தூக்கி 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 எரிஞ்சு விட்டு அப்படியே புது அருளுக்கு கஷ்டப்பட்டிருப்பான் மனுஷன், பொருளாதாரம் வாழ்ந்திருப்பான். நாளைக்கு அப்ப அருளுக்கு எதிரி யாருன்னு பாப்பான், அங்க கொண்டு வந்து அவனை தலைமையா நிப்பாட்டுவானோ. அதுக்கு நாங்க விட்டுட்டு நிக்க மாட்டோமே. எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே தேவைப்படுறப்போ அவங்க கட்சியை விட்டு தூக்குனாலும் சரி, பொறுப்புல இருந்து எடுத்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நம்ம அவங்க தலைமையில தான் இயங்கணும், இவங்க தலைமையில தான் இயங்கணும் கிடையாது. அவர் ராம்ஜி கௌதம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேசிய தலைவி என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். தேசிய தலைவர் அந்நியார் தான் போட்டாரு பிச்சை அவங்களுக்கு, ஆனந்துக்கு நல்லா போடல. அந்நியார் தான் சரி இது வைக்கலாம் இருக்காருன்னா அண்ணி போட்ட பிச்சை தான் அது கடைசியில விஷமா மாறிட்டு அவ்வளவுதான், பெரிய மேட்ரு கிடையாது. யாரையும் ரொம்ப என்ன இருட்டு திருட்டு ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், நல்லவங்க கட்டவங்க தெரிஞ்சிடும் மக்களுக்கு. உண்மை ஒரு நாள் எப்படியும் வெளியில வரும். ஆமா, அதனால நம்ம தலைமை என்ன சொல்லுதோ அதுக்குதான் கட்டுப்பட்டு நம்ம வேலை பார்த்துட்டோம்.
அதனால அப்ப நாளைக்கே வந்து அந்நியாருக்கு பொறுப்பு கொடுத்தாலும் சரி. அந்நியார இழிவுபடுத்திட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். அந்நியார் அவங்க உயிர் சேதம், கணவனை விட்டவங்க அவங்க பிள்ளையெல்லாம் கதறுது. அவங்கள விட்டுட்டு அரசியல்லாம் பண்ண முடியாது. அரசியல் பண்ணாலும் நாங்களும் விட மாட்டோம். அவங்கள அணைச்சுதான் அரசியல் பண்ணா கொண்டு போகணும். இல்லன்னா அவங்கள விட்டுட்டு எல்லாம் போட்டாக்கா எல்லாம் சாத்தியப்படாது. ஆமா ஆமா. அது மாநிலத்துல நீனு சொல்லிவிடு, ஆனந்திட்டே சொல்லிவிடு, ஏங்க அந்நியாரை விட்டுட்டு என்ன அரசியல் பண்ற? காசுக்காக. வைக்கல்னாவே காசு தொழில் தானே. அது எனக்கு அது நமக்கு தேவையில்லானது. அது அவங்க தலைமையில பேசுறாங்க, ஏதோ பண்ணிக்குவாங்க. அவங்க இப்போ வந்து அவங்க அந்நியாரை விட்டுட்டு அவங்க செயல்படலையே, அவங்களும் அந்நியாரை இணைச்சிட்டு தான் இவங்க தானே இது பண்ணிட்டு இருக்காங்க போல. இல்ல அந்நியாரை விட்டுட்டாங்களாம்ல. அந்நியாரை அன்னைக்கு பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்நியார்ட்ட வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ள பிரச்சனையை அவங்க இது பண்ணி பேசிட்டு இருக்காங்க போல. அது என்னன்னு நமக்கு தெரியல. நானும் அது சம்பந்தமா எதுவும் கேட்கறதும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டமா தான் பண்ணிட்டு வராங்க அவங்க. கடைசியில எந்த மாவட்டத்துல அடிபட்டு சாக போறானு தெரியல. உதவ வாங்கி உழைச்ச உழைப்பு. இப்போ அருள வந்து உழைச்சுக்கிறாரு, 5-10 வருஷம் உழைச்சுக்கிறாருன்னா அருள விட்டுட்டு செஞ்சாக்க அது எவ்வளவு பெரிய குற்றம். நானே வந்து அங்க அருள் 10 வருஷமா வேலை செய்யறாரு. அருளை விட்டுட்டு ஒரு ஆளு வந்து அருளுக்கு ஆப்போசிட்டா செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றமாகும். பாவம் எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பணம் விரயம் பண்ணிருப்பாரு. அது வந்து நீதிக்கு ஆப்போசிட்டான அர்த்தம் தானே அது. தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்க முடியாது. பொறுப்பு எடுத்தாலும் கட்சியை போட்டு பொறுப்பு எடுத்தாலும் சரி, அதுக்கும் வந்து தயாரா இருக்கு. என்ன பண்ற பாத்து யாரும் எடுக்க முடியாது. ஏமாத்திரம் ஓடி போடுவான். ஆமா. எவ்வளவுதான் கல்யாண சுந்தரம் ஆட்சி படுத்திட்டு இருந்தாரு. அடுத்தது இளமான் சேகர் தான் மச்சான் ஆட்சி படுத்திருந்தாங்க. இப்போ இதே செத்தவொன்னு உள்ளார வந்துட்டு இப்ப இது மணியாட்டுறாங்க. அது ஒரு நாளைக்கு தெரியும், உனக்கு தெரியும். மனப்பாடலன்னா இதை பண்ணிட்டானோன்னா ஒரு நாளத்துல வந்து சாதி ரீதியா பொண்ணு கொண்டுட்டு போயிட்டானோன்னா அப்பதான் சொல்லுவா. அப்ப இதுதான் வருஷம் வருஷமா நடந்துட்டு இருக்கு யாருன்னு சொல்லுவோம். அப்பதான் நிறைந்த திருத்துறைப்பூண்டியில கம்யூனிஸ்டுக்காரன் இருக்கும்போதே நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அது பெரியதுதான், அது பெரியதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பழைய நிர்வாகிகள்லாம் தம்பிட்டெல்லாம் ஜெகதீஷ் எல்லாம் இது லைனுக்கு வருவாப்லையா உனக்கு? யாரு? ஜெகதீஷ் எல்லாம் வருவாப்லையா லைனுக்கு? ரவி எல்லாம் வருவாப்லையா? ஜெகதீஷ் பேசினாப்லையா? ரவி எல்லாம் வருவாப்லையா? ரவி என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. யாருன்னு தெரியல. ஐயோ, நன்னிலா அசம்பிளில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அவருக்கா தொடர்பு கொண்டு பேசலாம். இப்ப நீங்க பேசுறீங்களா? அது போல எல்லாரும் பேசிக்க வேண்டியதான். ஏன் நீ அப்புறம் பொறுப்பெடுத்து இருக்குன்னு பல நிர்வாகிகள் பேசாம நீ என்ன எப்படி அது இதாக முடியும்? கட்சிக்கு உண்மையா இருந்து வேலை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் பொறுப்பு கொடுக்கப்படும். கட்சிக்கு உண்மையா இல்லாதவங்க தான் இத்தனை வருஷமா இருக்கிறாங்க. அவனா டிகிரி படிச்ச பிள்ளை, எல்லாம் பிஇ படிச்ச பிள்ளை. போன் பண்ணி பேசணும். பாத்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம போடுற பதிவு ஒண்ணும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ தயா பேசணும். நம்பர் அனுப்பி விடுங்க, பேசுறேன். என்ன உனக்கு நம்பர் இருக்காது. ஜெகதீஷ் நம்பர் தான் இருக்கு. ஜெகதீஷ் கிட்ட தான் பேசினாங்க. அது என்னமோ ஒரு மாசம் அவர் கொஞ்சம் படிப்பு வேலையா அலைஞ்சிட்டு இருக்காரு. பிறகு படிப்பு வேலையால பாவம் ரொம்ப படிச்ச பிஇ படிச்ச பையன். ஆமா. பத்து என்ன சொல்றாரு தெரியலையா? அவரு போன் பேசுறப்ப அவரு என்ன தகவல்னா அவர்கிட்ட சொன்னோம்னா அவரு சொல்லிடுவாரு. என்ன பேசுறாரு என்னன்னா தெரியல. அவரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பத்து என்ன உன்னோட வேலை பார்க்கலையா? அவரு பாத்துக்கிட்டு தான் இருக்காப்லையா? அப்புறம் என்ன செய்யறாருன்னு சொல்ற வார்த்தை அது பேசணுமே. அவரு இன்னைக்கு அம்பேத்கர் சிலைக்கு அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்பேத்கர் சிலைக்கு பெயிண்ட் அடிச்சு மாலையெல்லாம் போட்டு மாலை மரியாதை செலுத்திருக்காங்க. வீட்லயே இது சிட்டி டவுன்ல வைக்கலையா? டவுன்ல வைக்கல போல. அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சிலை ஒண்ணு இருக்காமல அம்பேத்கர் சிலை. அதுக்கு பெயிண்ட் அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. போன் பேசல 2 நாளா. டாஸ்மார்க் ரமேஷ், அவர் ரமேஷ் வந்து பாம்சப்புல இருக்காங்க. அரசு ஊழியர் அமைப்புலையா? பணம் கிடைக்குமா? பணம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் யார்ட்டையும் எதிர்பார்த்து நான் இது பண்ணலண்ணா. சொந்த காசு வரைக்கும் யாரும் நம்மகிட்ட நான் யார்ட்டையும் காசு வாங்கினது இல்ல. சொந்த காசுலாம் போட்டுனா ஓடி போடுவா. கட்சியெல்லாம் இருக்க முடியாது. வீட்டுல பொண்டாட்டி சோறு போடாது. அது பாத்துக்கலாம். அது இந்த காசு செலவு பண்ணாம ஒரு எவன்கிட்ட போய் வாங்கி கையேந்திட்டு நின்று வாங்கி செலவு பண்ணுங்க. கட்சிக்கு 25,000 பணம் கட்டியிருக்கேன் திருவாரூர் மாவட்ட சார்பா. யார்கிட்ட? தலைமைக்குதான். என்ன இவ்வளவு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஆனந்த? 25,000 ஒரு 4 சட்டமன்ற தொகுதிக்கும் பணம் கட்டியிருக்கு. ஏன் இவ்வளவு ரூபா பணம் கட்டுறீங்க? தேசிய தலைமைக்கு புக்கு வாங்கிட்டு வந்தால 4 புக்கு.
அது உறுப்பினர் ஃபார்ம் ஒவ்வொரு ஆள்கிட்ட உறுப்பினர் சேர்த்து தானே கொண்டு போயிருக்கணும். நீயா பணம் கட்டியிருக்கு, அதனால போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தோம். சரி, பத்த அணைச்சு போயிட்டு பாவம் வாயிலாத போச்சு. சரிண்ணா. சரி. ஒரே இது பண்ணிட்டு இருப்பான். ரமேஷ் போட்டு ரமேஷ் ஒரு ஆளு பிடிச்சிருந்தா தூக்குவாரு, பிடிக்கலன்னா அப்படியே கழட்டி விடுவாரு. அப்படியே கழட்டி விடுவாரு. எவ்வளவு உயிர் நண்பனா இருந்தாலும் கூட சகோதரனா இருந்தாலும் சரி கட் பண்ணி விட்டுருவாரு. அவர்தான் எல்லாருமே கட் பண்றவரு. தக்கான ஒரு மூடு வந்தா ஏத்துக்குவாரு. பார்த்து இயக்கத்தை நடத்துங்க. ஆம்சாங் டீம் இதோட சேர்ந்து நடத்துங்க. ஆம்சாங்க டீமை விட்டுட்டு கட்சியில ஆரம்பிக்க முடியாது, கஷ்டம். அது பிரச்சனை. அதெல்லாம் யாரையும் நாங்க விடுறது இல்ல. கட்சியை யாரு வேலை பாக்குறாங்களோ அவங்களாம் எப்ப வேணுமாலும் வரலாம், எப்ப வேணுமாலும் போலாம். அது நம்ம யாருமே நம்ம பகையா நினைக்கலையா, அவங்க தானே நினைச்சுக்கிறாங்க. இப்ப நீங்களே நம்ம மேல கோவப்பட்டுட்டு நீங்க பேசுனீங்க. சரி, நீங்க பேசிட்டு போட்டுட்டேன். கடுப்பு உன்னை பார்த்துதானே எனக்கு அப்படியே கடிச்சு உன்னை துப்பிருப்பான். அவ்வளவு கடுப்புல இருந்தேன். சரி தோலனா ஆயிட்டேன்னா அப்புறம் விட்டுட்டான். பிஎஸ்பி கொடியை தூக்கிக்கிட்டேன்னு அவ்வளவு கடுப்பு இருந்தது. 10 பண்ண வேலை. சரி, கம்யூனிஸ்ட் இடத்துலயும் கிச்சை நடத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அவனுக்கு அரைமண்டான் அவனு இடத்துல நம்ம யாரையும் இது பண்றது இல்லை. சரி சரி, இன்ஜினியரை பாத்துக்க, ஜெகதீஷ பாத்துக்க. ஜெகதீஷ் அவருதான். நீங்க இதுக்கு போனீங்களாம்ல? நாங்க போனோம். எங்க மாநில செயற்குழு போனோம். கோரிக்கை வச்சுக்கிறோம். அடுத்தது கோரிக்கை என்ன ஆகுதுன்னு பாப்போம். அந்நிய தலைமை ஏத்துக்கலாம்னா தமிழ்நாட்டுல கட்சியை கலைக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம். சரிண்ணா, பாப்போம். சரி, பாத்து இருந்துக்க. கொஞ்சம் இது இன்னைக்கு விழா நடத்துட்டீங்களா ஐயாவுக்கு? நடத்தியாச்சா? இப்பதான் போய் மாலை அணிஞ்சிட்டு வந்தேன். வெரி குட் வெரி குட். சரி, நன்றி. மாநில தலைவருக்கு சாதகமாக செயல்படுகிறாயா? உன்னை கொன்று விடுவோம். அதிர்ச்சி அளித்த ஆடியோ பதிவு. திருவாரூர் மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் வளர்ச்சியை கண்டு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் எரவாஞ்சேரி பகுதியை சார்ந்த இம்மானுவேல், ராஜபாண்டி, ஜெகதீஷ் ஆகியோர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் தன்மான சிங்கம் ப. ஆனந்தன் அவர்களையும் மற்றும் மாநில துணைத் தலைவர் இளமான சேகர் அவர்களையும் திருவாரூர் மாவட்ட தலைவராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் க. அருள் என்பவரையும் மரியாதை இல்லாமல் தரைக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அந்த ஆடியோ பதிவுதான் இது. இதன் தொடர்பாக அருள் அவர்கள் தனது வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் திரு மதிப்புக்குரிய அருள் என்பவரை குடவாசலை சேர்ந்த இளவஞ்சேரி வசித்து வரும் இமானுவேல் என்பவர் கடந்த 14/4/2025 அன்று மாலை சுமார் ஒரு 3:30 மணி அளவில் தனது செல்போனில் தொடர்பு கொண்டு கட்சி பணியை செய்துவிடாமல் தடுப்பதாக கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் இன்று 15/4/2025 புகார் அளித்துள்ளோம். இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.